ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் மோர் ரெப். இன்னைக்கு உங்களுக்கு நான் கீட்டோஜெனிக் டயட் பற்றி சொல்ல போகிறேன். கீட்டோஜெனிக் டயட்னு எல்லாரும் எவ்வளோ ப்ரோட்டீன் வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளோ ஃபேட்ஸ் வேணாலும் சாப்பிடலாம், ஆனால் கார்போஹைட்ரேட் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கீட்டோஜெனிக் டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பாடியில் கீட்டோசிஸ் நடந்திருக்காது. கீட்டோசிஸ்னா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல? கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் கீட்டோசிஸ்னா என்ன ப்ளஸ் கீட்டோஜெனிக் டயட்டை பற்றி மற்ற முக்கியமான சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை சட்டுன்னு ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கீட்டோசிஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். நம்ம பாடி மெயினாக 2 எனர்ஜி சோர்ஸை யூஸ் பண்ணும். ஒன்று வந்து கார்போஹைட்ரேட்ஸ், இன்னொன்று வந்து ஃபேட். கார்போஹைட்ரேட் வந்து நம்ம சாப்பிடும்போது பாடி அதை கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணி மசிலில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஸோ நம்ம எப்போவுமே கார்போஹைட்ரேட்ஸ் இருக்க ஃபுட்டு சாப்பிடும்போது அதுதான் நம்ம பாடி ஃபஸ்ட்டு ஒரு எனர்ஜி சோர்ஸை யூஸ் பண்ணும். எப்போ பாடி வந்து ஃபேட்டை எனர்ஜியை யூஸ் பண்ணுன்னா நம்ம பாடியில் கார்போஹைட்ரேட்ஸே இல்லாத டைம் வேறு வழியே இல்லாமல் பாடி வந்து ஃபேட்டை வந்து எனர்ஜிக்கு யூஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஃபேட்டை பாடி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பாடியில் வந்து கீட்டோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த கீட்டோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த ப்ராசஸ் பேர் தான் கீட்டோசிஸ். நம்ம பாடி அவ்வளோ சீக்கிரமாக கீட்டோசிஸ்குள்ளே போகவே போகாது. கீட்டோசிஸ்குள்ளே நம்ம பாடி போயிருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்தாலே போதும். யூரின் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த யூரின் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் கீழே கீட்டோன்ஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ வந்து NA இல்லாட்டி NIL அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா நம்ம பாடியில் கீட்டோன்ஸ் இல்லவே இல்லைன்னு அர்த்தம். கீட்டோன்ஸ் இல்லைன்னா நம்ம பாடி கீட்டோசிஸ்குள்ளே போகலைன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நம்ம பாடி கீட்டோசிஸ்குள்ளே போயிருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, கீட்டோசிஸ்னா ஃபேட்டை எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுறது. ஆனால் எப்போ கீட்டோசிஸ் நடக்கும், நம்ம பாடிக்குள்ளே எப்படி கீட்டோசிஸ் நடக்க வைக்கிறது? கீட்டோசிஸ் நடக்கணும்னா நம்ம ஒரு கீட்டோஜெனிக் டயட்டை ஃபாலோ பண்ணியாகணும். ஸோ கீட்டோஜெனிக் டயட்டில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா 70% நம்மளோட கேலரிக் இன்டேக் வந்து ஃபேட்ஸ்லேருந்து இருக்கணும், 25% ப்ரோட்டீன்லேருந்து இருக்கணும், வெறும் 5% தான் கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து இருக்கணும். ஸோ நம்ம பாடியில் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம மசிலில் இருக்கிற கிளைக்கோஜன் வந்து கம்மியாகி ரொம்ப லோ கிளைக்கோஜன் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி டைம்ஸில் என்ன ஆகும்னா நம்மளுக்கு பாடியில் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து வர எனர்ஜி சோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருது. ஸோ பாடி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஃபேட்டுக்கு போகும். ஸோ ஃபேட்டை வந்து பர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கீட்டோஜெனிக் டயட்டோட தியரி. இப்போ உங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கொஸ்டின் வரும், நான் கீட்டோஜெனிக் டயட் இருக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆயிருமா அப்படின்னு. கீட்டோஜெனிக் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 1 or 2 வீக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக நிறைய வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. ஆனால் அந்த வெயிட் லாஸ் வந்து உங்கள் பாடி ஃபேட்லேருந்து வராது. இது எப்படி நடக்குதுன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம பாடி வந்து ஃபஸ்ட்டு எனர்ஜி சோர்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் நிறுத்தினோடனே பாடி வந்து ஃபேட் எனர்ஜிக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்குதுன்னு. பட் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் யூஸ் பண்ண நிறுத்தினோன்னு என்ன ஆகும்னா ஏற்கனவே பாடியில் ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பாடி யூஸ் பண்ணும், அந்த மசில் கிளைக்கோஜன் இல்லாட்டி நம்ம லிவரில் இருக்க கிளைக்கோஜன். ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா 1 கிராம் கார்போஹைட்ரேட் வந்து 4 கிராம் தண்ணி ஹோல்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு 250 கிராம்ஸ் உங்கள் பாடியிலேருந்து கார்போஹைட்ரேட்ஸை நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா கூடவே சேர்ந்து ஒரு 1 லிட்டர் வாட்டரும் லூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு திடீர்னு பாடி வெயிட் வந்து ஒரு 2 to 3 kgs ஈஸியாக லூஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் உங்கள் பாடி ஃபேட்டை லூஸ் பண்ணுறது இல்லை, உங்கள் பாடியில் இருக்கிற வாட்டர் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸை மட்டும்தான் நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. 2 வாரத்தில் 2 கிலோ குறையுதா அப்படின்னு நிறைய பேர் இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக நினைப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு விஷயம் இருக்குது. இந்த 2 வீக்கில் நம்மளுக்கு கீட்டோ ஃப்ளூ வரும். இது வந்து கீட்டோஜெனிக் டயட்டோட ஒரு சைட் எஃபெக்ட்னு சொல்லலாம். சைட் எஃபெக்ட்னு சொன்னோன்னே நம்ம ஐயோ அம்மானு பயப்படுற மாதிரி சைட் எஃபெக்ட்லாம் இல்லை. இது கீட்டோஜெனிக் டயட் ஆரம்பிக்கும் போது நம்ம பாடி கீட்டோசிஸ்குள்ளே போகும். ஸோ இதுக்குள்ளே போகும்போது நம்ம பாடியில் வந்து ஒரு கவுண்டர் ஆக்ஷன் நடக்கும், அதாவது அதுக்கு எதிர்த்து நம்ம பாடி சண்டை போடும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்மளுக்கு டயரியா வரும், நாசியா வரும், அதாவது வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகும். ஆனால் இந்த ஒரு 2 வீக்ஸ் பீரியடுக்கு அப்புறம் நம்ம பாடி ஃபுல்லாக கீட்டோசிஸ் முடிச்சு கீட்டோன்ஸை வந்து எனர்ஜிக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம பழைய படிக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். சரி, கீட்டோ ஃப்ளூ வந்துட்டு போயிருச்சு. அந்த ப்ராசஸில் நம்ம ஒரு 2-3 கிலோ லூஸ் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் ஃபேட் லாஸ் எப்படி இருக்கும்? கீட்டோஜெனிக் டயட்டில் அதுக்கப்புறம் ஃபேட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குமா இல்லை ஸ்லோவாக இருக்குமா? மற்ற டயட்டுக்கும் கீட்டோஜெனிக் டயட்டுக்கும் இந்த பாயிண்டில் தான் ஃபேட் லாஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ நார்மலாக ஃபேட் லாஸ் எப்போ நடக்கும்னா நம்ம பாடி வந்து நம்ம ஒரு நாளைக்கு என்ன மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறோம், நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோமோ இல்லையா, இதெல்லாமே வச்சு அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் பர்ன் பண்ணும். அந்த கேலரி விட நம்ம கம்மியாக சாப்பிடும்போது நம்ம பாடி ஒரு கேலரிக் டெஃபிசிட்டில் இருக்கும். ஸோ இந்த கேலரிக் டெஃபிசிட்டில் இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணாலும் நம்ம அந்த கேலரி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு நாளைக்கு 2000 கேலரி சாப்பிடும்போது நம்ம பாடி கேலரிக் டெஃபிசிட்டில் இருக்குன்னா 2000 கேலரி நம்ம கீட்டோ டயட்டில் சாப்பிட்டாலும் ஒன்று தான், இல்லை நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பேலன்ஸ் டயட்டாக 2000 கேலரிஸ் சாப்பிட்டாலும் நம்ம பாடி ஒரே அளவுக்கு தான் ஃபேட் பர்ன் பண்ணும். ஸோ உங்களுக்கு கேலரிக் டெஃபிசிட் பற்றி இன்னும் புரியல, ஒரே குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா
அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் இங்கே மேலே டைட்டில் கார்டில் விட்டுருக்கேன். அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் கீட்டோ டயட்டோட பாசிட்டிவ்ஸும் நெகட்டிவ்ஸ் எல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் கீட்டோ டயட் பண்ணுமா இல்லை பண்ணக்கூடாதா, உங்களுக்கு அது எஃபெக்டிவாக இருக்குமா எஃபெக்டிவாக இருக்காதான்னா, எந்த ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணியும் நம்மளால் ஃபேட் லாஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம எந்த மாதிரி டயட்டை கண்டினியூஸாக சீட் பண்ணாமல் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியுமோ அந்த மாதிரி டயட்டை நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கீட்டோஜெனிக் டயட்டை பற்றி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கீட்டோஜெனிக் டயட் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கீட்டோஜெனிக் டயட்டு வந்து ஃபாலோ பண்ணும்போது நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், உங்கள் பாடி வந்து கார்போஹைட்ரேட்ஸை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சிடும், ஃபேட்டு தான் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு. ஸோ பாடியில் கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாத டைமில் நம்ம பாடி வந்து வாட்டரை வந்து கம்மியாக ஹோல்ட் பண்ணும். அதனால ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், நம்ம கீட்டோஜெனிக் டயட்டில் இருக்கிறோன்னா நார்மலாக தண்ணி குடிக்கிறத விட நம்ம நிறையவே தண்ணி குடிக்கணும். செகண்ட் விஷயம், நம்ம பாடி தண்ணி ஹோல்டு பண்ணாதனால நம்ம பாடியில் ஒரு மினரல் இம்பேலன்ஸ் வரக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கிறனால நம்ம ஒரு மல்டி விட்டமின் அண்ட் மினரல் சப்ளிமெண்ட்டை வந்து இது கூட நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். மூணாவது வந்து ஒரு ஃபைபர் சப்ளிமெண்ட். இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து நிறைய ஃபேட்டும் ப்ரோட்டீனும் தான் சாப்பிட்றோம், கம்மியாக தான் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவோம். ஏன்னா வெஜிடபிள்ஸும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும் கொஞ்சம். ஸோ இதெல்லாம் மீறி நம்மளுக்கு கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணலைன்னா நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷனில் கொண்டு போய் விட்டுரும். இது தவிர ஒரு சில பீப்புளுக்கு வந்து கீட்டோஜெனிக் டயட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த குரூப் ஆஃப் பீப்புள் யாருன்னா, டைப் 2 டயபிட்டிஸ் இருக்கிறவங்க. அதாவது அவங்களுக்கு திடீர்னு டாக்டர் வந்து பிளட் சுகர் குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கீட்டோஜெனிக் டயட்டை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக அவங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் கீட்டோஜெனிக் டயட் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் கீட்டோஜெனிக் டயட். ஏன்னா உங்களோட கார்போஹைட்ரேட்ஸ் கட் பண்ணும்போது உங்களோட பிளட் சுகர் லெவல் கம்மியாகும். இதனால உங்களோட பிளட் சுகர் ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்டுக்கு சீக்கிரமாக வரும். ஆனால் இதெல்லாம் தாண்டி எனக்கு கீட்டோஜெனிக் டயட் பிடிக்காது. இது ஏன் சொல்கிறேன்னா, நம்மளாம் இந்தியன்ஸ், நம்மளோட டயட்டில் முக்கால்வாசி கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது. எனக்கு அப்பப்போ ரைஸ் சாப்பிடணும், இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்டே ஆகணும். ஆனால் கீட்டோஜெனிக் டயட்டில் இருந்தால் இதெல்லாம் சாப்பிட முடியாது. ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், சீட் மீல் மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாமே அப்படின்னு. நம்ம சீட் மீல் சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடியில் திரும்பவும் கார்போஹைட்ரேட்ஸ் போகும். திரும்பவும் கார்போஹைட்ரேட்ஸ் போகணும் என்ன ஆகும், பாடி ஃபேட்லேருந்து திரும்பவும் எனர்ஜிக்கு கார்போஹைட்ரேட்ஸுக்கு வந்துடும். பாடி கீட்டோசிஸை விட்டு திரும்பவும் வெளியில் வந்துடும். ஸோ நம்ம திரும்பவும் கீட்டோஜெனிக் டயட்டை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கார்போஹைட்ரேட் சாப்பிட்ருக்கிறோங்கிறத பொறுத்து அவ்வளோ டைம் எடுக்கும் நம்ம பாடிக்கு திரும்பவும் கீட்டோசிஸ்க்கு போகிறதுக்கு. இது ஒரு ரீசன். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பிடிக்கும். பர்சனலாக எனக்கு வந்து வெயிட் ட்ரைனிங் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு டைப் ஆஃப் ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ், அதாவது பாக்ஸிங், ஸ்ப்ரிண்டிங், வெயிட் ட்ரைனிங், இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹையர் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட பாடி வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான், அதாவது கிளைக்கோஜனை தான் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது கீட்டோஜெனிக் டயட்டு வந்து சூட்டபிளே கிடையாது. இன்னொன்று, நான் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறேன், நான் காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் போகிறனால எனக்கு வந்து ஒரு ஹையர் ப்ரோட்டீன் அண்ட் ஹையர் கார்போஹைட்ரேட்ஸ் கண்டிப்பாக தேவை. அதனால இது என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு இது சூட்டும் ஆகாது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால எனக்கு கீட்டோஜெனிக் டயட் அவ்வளோக்கா பிடிக்காதுன்னு சொல்லுவேன், எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களோட கோல்ஸ் என்ன, உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, உங்களால் கார்போஹைட்ரேட்ஸே சாப்பிடாமல் இருக்க முடியுமாங்கிறத வச்சு நீங்கள் கீட்டோஜெனிக் டயட்டை ஃபாலோ பண்ணலாமா ஃபாலோ பண்ணக்கூடாதாங்கிறத என்கிட்ட கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கீட்டோஜெனிக் டயட்டை பற்றி ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் போய் மைசூர் பாக் சாப்பிட போகிறேன். கீட்டோஜெனிக் டயட் பண்ணுறீங்கன்னா உங்களால் எது கூட சாப்பிட முடியாது, அதனால் யோசிச்சு முடிவெடுங்க. திரும்ப இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.